கல்வெட். இதுக்கு பின்னால் பொசிஷன் எடுக்கிறேன். இதுக்கு பின்னால் பொசிஷன் எடுக்கும்போது எனக்கு அந்த இடம் வீரப்பனை அட்டாக் பண்ணுற இடம் தெரியுது. நான் அவங்கள அட்டாக் பண்ணுறேன். இப்போ தான் அவங்க அங்கேருந்து இறங்கி ஓடுறத பார்க்குறேன். இந்த டர்னிங் இப்படி திரும்புது இல்லையா, அந்த முകളിல் கரெக்டாக உட்காந்துருக்காங்க. அந்த பாறைக்கு பின்னால் அடிக்கிறாங்க. அவங்க ஓடுறது இங்கேருந்து பார்க்கும்போது எனக்கு இறங்கி ஓடுறது தெரியுது. ஒன்றும் இல்லை போங்க. சரிப்பா, போலீஸ் தான்ப்பா. ஓகே, என்ன சொல்லுங்க, புலியெல்லாம் இருக்கு சார், இங்கே நிற்காதீங்க. அந்த தகடு வந்து அங்கேருந்து ஒரு மந்திரவாதிட்ட மந்திரிச்சு அவன் போய் கேட்டிருக்கிறான். நம்ம அதுக்கடுத்து நம்ம இன்டெலிஜென்ஸ் ஆஃபீஸர்ஸ் போய் அதை விசாரிச்சிருக்காங்க, தகடு எங்கே கிடச்சிது என்னன்னு சொல்லி. மேற்கொண்டு இந்த ஆளுநரையும் பிடிச்சாங்க இல்லையா, அப்போ வந்து விசாரிச்சதில் வந்து விசாரிச்சதில் வந்து வீரப்பன் போய் இந்த மாதிரி இப்படி ஒருத்தர் மோகன் நவாசன் ஒருத்தர் இருக்கிறான், அவனை நாங்கள் அடிக்கணும் அப்படின்னு சொல்லி கேட்கும்போது அவனை ஈஸியாக அடிக்க முடியாதுன்னு அந்த மந்திரவாதி அந்த தகடு தயாரிக்கிறவர் சொல்கிறாரு. அப்படி ஈஸியாக அடிக்க முடியாது, அவர்கிட்ட நீங்கள் அடித்தா அவரை ஜெயிக்க முடியாது, நீங்கள் வந்து இந்த நான் ஒரு தகடு மந்திரிச்சு தரேன், அதை நீங்கள் அட்டாக் பண்ணுற இடத்துல கூட வச்சுக்கோங்க, அப்போ தான் உங்களுக்கு வெற்றி கிடைக்கும்னு சொல்லி வீரப்பன் அவங்க சொல்லி அந்த தகடை அவங்க வாங்குறாங்க. அந்த தகடை எடுத்து அது மகசர்லேயே இருக்குது. அந்த 3 தகடை எடுத்து மற்ற ஆஃபீஸர்ஸ் கேட்டிங்கன்னா சொல்லுவாங்க, கருப்சாமி சாருக்குலாம் தெளிவாக தெரியும். அந்த தகடை எடுக்கிறோம், எடுத்த பிறகு விசாரிக்கிறோம். அந்த கூட வந்தவங்களை பிடிக்கிறோம் இல்லையா, பிறகு அவங்கள விசாரிக்க சொல்லுவாங்க. ஆமாம் சார், இந்த மாதிரி அட்டாக் பண்ண அவர் ஈஸியாக அடிக்க முடியாது, நமக்கு தோல்வி ஏற்பட்டுரும் அப்படின்னு வீரப்பனுக்கு அவங்களே சொன்னாங்க. அதனால அதை மீறி உங்களை கொல்றதுக்கு தான் அந்த தகடை தயாரித்து மந்திரிச்சு கொடுத்தாரு. அந்த தகடு தான் நீங்கள் எடுத்தீங்க, அந்த தகடை கீழே வச்சு தான் எல்லாரும் உட்காந்து அதுக்கு மேலே உட்காந்து அடித்தாங்க உங்களை அப்படின்னு அவங்க எங்கள் ஆஃபீஸர்ஸ் சொல்லியிருக்காங்க. எனக்கு இப்போ கொல்ல நடக்குது, அவர் போகும்போதே சொல்லிட்டு போகிறாரு புலி இருக்குது நீங்கள் ஏறிடுங்க கார்லன்னு. அப்போ இருட்டில் வந்து கரெக்டாக இந்த டைம் இருக்கும், நீங்கள் கீழே விழுந்து ஒரு 7-8 மணி இருக்கும்னு நினைக்கிறேன். எப்படி இருக்கும் சார் அந்த இடத்துல? அந்த இடத்துல என்ன மேடம் தெரியும்? ஒன்றுமே தெரியாது, எதுவுமே தெரியல. இந்த மாதிரி நேரத்தில் ஒரு 5:45 சம்பவம் நடக்குது, 6 மணிக்குள்ளே எல்லாம் முடியுது. அவங்கள ஒரு 6:15 அவங்கள கொண்டு போயிடுறாங்க ஹாஸ்பிட்டலுக்கு. தமிழ்ச்செல்வன் சார் மற்றவங்க எல்லாம் போகிற வழியில் தான் சார் கேட்குறாங்க, தமிழ்ச்செல்வன் சார் கேட்குறாங்க, இந்த மாதிரி நவாசக்கன்னு கேட்குறாங்க. அப்போ தான் சொல்கிறாங்க மறுபடியும் தான் திரும்ப. அப்போ பார்க்கும்போது நீங்கள் 7-8 மணி ஆயிடுச்சு. அதான் கரெக்டாக இந்த டைம் இருக்கும் போல. இப்போ இவ்வளோ நேரம் நான் உள்ளதாக இருக்கிறேன். அச்சோ, சரிங்க சார், டைகர் ரெடியாக இருக்குது. எனக்கு பயமாக இருக்குது இப்போ. போயிடுவோம் சார் ப்ளீஸ் சார். சார் இப்போ பேசிக்கிட்டு இருக்கும்போது வீரப்பன் வந்து உங்களை பிடிக்கிறதுக்காக தகடுகள்லாம் வச்சு இது பண்ணி வச்சுருந்தாரு. ஸோ அதில் 3 தகடுகள் கூட வந்து கைப்பற்றினாங்க. இப்போ கூட நம்ம போலீஸ் ஆஃபீஸர்கிட்ட இதுன்னு சொல்லிட்டு இருந்தீங்க நீங்கள். ஸோ அதே மாதிரி நீங்களும் எஸ்டிஎஃப் சைட்லேயும் வந்து ஜின் உதவியெல்லாம் நாடி பிடிக்கிறதுக்காக வீரப்பனை பிடிக்கிறதுக்காக அந்த மாதிரி ஒரு முயற்சி கூட நடந்தது அப்படின்னு சொல்லுவாங்க சார். ஆமாம், ஓரளவுக்கு கரெக்ட் தான் மேடம். கர்நாடகா போலீஸ்லையும் சரி எங்கள் இதுலையும் சரி அந்த மாதிரி சில இதெல்லாம் செஞ்சு பார்க்கலாமா, ஏன்னா ஒருத்தரை பிடிக்க லேட்டாக பல வழிகளை நம்ம ஆராய்ந்து பார்க்குற மாதிரி இது ஒரு வழியாக பார்த்துருக்காங்க. கர்நாடகாவில் ஒரு பெண் ஒரு ஜோதிடர் இருக்காங்க, அவங்க வந்து கேரளாவை சேர்ந்தவங்க. அவங்க மூலமாக சில இடங்களில் வீரப்பன் இங்கே இருக்கலாம் அங்கே இருக்கலாம்னு சொல்லி அவங்க சொல்ல நாங்கள் பார்க்கும்போது சில இடங்கள் ஒத்து வந்தது. அந்த மாதிரி அவங்க பார்த்துருக்காங்க. ஆனால் கடைசியில் அது மெட்டீரியலைஸ் ஆகலை. அதே மாதிரி இங்கே வந்து ஒரு ஜின்னை கையாளுற ஒரு முஸ்லீம் அவர் இந்த ஜின்னுன்னு ஒரு ஏதோ வச்சுருப்பாங்களாம் கையில். அது ஒரு தேவதை மாதிரின்னு சொல்லலாம், இல்லை சாத்தான் மாதிரி, எப்படி வேணாலும் சொல்லலாம். அதை வச்சு அவர் ஒரு நாள் கூப்பிட்டு வந்தாங்க. அவர் என்னை வந்து பார்க்குற ஆசன முகாம்லாம் வந்து பார்த்துட்டு எனக்கு இதுலலாம் நம்பிக்கை கிடையாது. எனக்கு கடவுளை, அதாவது ஒரு சக்தியை தவிர இது மேலேயும் நம்பிக்கை கிடையாது. சரி, அவரை அனுப்பியிருக்காங்களே, சரி அவருடைய என்னென்னு பார்ப்போன்னு சொல்லி அவர்கிட்ட பேசிக்கிட்டு இருக்கும்போது நான் நம்பலைங்கிறத அவர் புரிஞ்சுட்டார். சார் வந்து இதெல்லாம் நம்ப மாட்டேங்கிறாரு அப்படின்னு தெரிஞ்சு என்னை நம்ப வைக்கிறதுக்காண்டி அவர் என்ன சொன்னார்னா, சார் நீங்கள் உங்கள் மனசில் என்ன தோணுதோ அந்த வாசகங்களை நீங்கள் ஒரு லெட்டராக எழுதுங்க, என்ன தோணுதோ எழுதுங்க, நான் இங்கேருந்து ஒரு 100 மீட்டர் தள்ளி எங்கேயோ போயிடுறேன், அதுக்கப்புறம் நீங்கள் என்ன செஞ்சீங்களோ அதை நான் திருப்பி செஞ்சு கொண்டு வரேன் அப்படின்னாரு. இதெல்லாம் நடக்கிற காரியமாக சரி இவரை எப்படியாவது தோக்கடிச்சு ஆகணும்னு சொல்லி நான் என்ன பண்ணேன், அவரை அனுப்பிட்டேன். அவர் இன்னொரு பங்களாவுக்கு போயிட்டார், இன்னொரு இடத்துக்கு போயிட்டார். நான் என் ரூமில் உட்காந்து நம்ம சாதாரணமாக மனிதன் என்ன செஞ்சுப்பானோ அதெல்லாம் எழுதாமல் உலகத்தை பற்றியெல்லாம் 2ஆம் உலக போர் இல்லைன்னா அது இதுன்னு எல்லாமே சம்மந்தமில்லாத விஷயங்களெல்லாம் எழுதி வச்சுட்டு அவரை கூப்பிட்டேன். இது வந்து நடந்தது அவ்வளோ உண்மை, இன்னும் நான் நம்பலை. அதில் வந்து
ரைட்டில் திரும்பினா ஆசனூர் போகும், ஆமாம் அதிலே போயிடும். அதை எப்படி தடுக்கிறது, இந்த மாதிரி இங்கே ஆப்பிரிக்காவில் இவ்வளோ பசி பட்டினி இருக்குது, இப்படிலாம் குழப்பமாக எழுத ஆரம்பிச்சிட்டேன். அவர் எல்லாம் எழுதி முடிச்சுட்டு நான் என் கையில் என்னுடைய தாளை நான் என் கையில் வச்சுருக்கிறேன். அவர் வரார் கொஞ்சம் கழிச்சு. என்ன ஆச்சரியம் மேடம், அதாவது நான் என்ன எழுதியிருக்கனோ அதில் ஒரு எழுத்து கூட மிஸ் ஆகாமல் அவர் எழுதி கொண்டு வரார். அதோட இன்னொன்று விஷயம் என்னென்னா, நான் என்ன ஸ்டைலில் என்னுடைய ஹேண்ட் ரைட்டிங் என்ன ஸ்டைல் இருக்குமோ அதே ஸ்டைலில் அவளை எழுதிட்டு வர்றாரு. என்னால் நம்பவே முடியல, இன்னும் நம்ப முடியல, ஆனால் உண்மை. அப்போ என்ன இது வேறு ஏதாவது சக்தி இருக்கா, இல்லை வேறு ஏதாவது அப்படியெல்லாம் பண்ண முடியுமா, என்ன எனக்கு ஒன்றுமே விளங்கலை. ஆனால் நான் எல்லா பாரத்தையும் கடவுள்கிட்ட விட்டேன். கடவுளுக்கு மேலே எதுவுமே கிடையாது அந்த சக்தி மேலே. அதனால் அவர் எப்படி பண்ணார், எப்படி அது வந்தது, 100 மீட்டருக்கு அந்த பக்கம் நான் எழுதுறது அவருக்கு எப்படி தெரியும், அச்சசல் அப்படியே எழுதியிருக்கிறாரு. என்னால் இன்னும் புரிஞ்சுக்கிட முடியல. ஆனால் நான் நம்பலை. ஏன்னா நான் கடவுளுங்கிற ஒரு சக்திக்கு மேலே இன்னொன்று இருக்குங்கிறத நான் நம்ப தயாராக இல்லை. அதனால் அந்த சப்ஜெக்ட் நான் அப்படி விட்டுட்டேன். அப்போ எல்லாரும் சொன்னாங்க, சரி இவரை வச்சு வீரப்பனை வந்து பிடிக்கிறதுக்கு ஏதாவது இவ்வளோ தூரம் பண்ணுறவர் அதுக்கு ஒரு ஐடியா கொடுப்பாரு, அவர்கிட்ட ஐடியா இருக்குன்னு சொன்னாங்க. நான் சொன்னேன், கடவுளுக்கு மீறி நம்ம வந்து வேறு எதையாவது ஒன்று நம்ம செஞ்சு வீரப்பனை பிடிக்கணும்னு நினச்சோன்னா அது ஃபெயிலியர்லாம் முடியும், இல்லைனாலும் அதில் நமக்கு ஒரு பெருமையும் கிடையாது. மார்னிங்லேருந்து பார்த்துக்கிட்டு இருக்கேன் சார். மணி இப்போ 8:30 மணி ஆயிடுச்சு. ஸோ உங்களுக்கு வந்து ரிட்டையர் ஆகிட்டு பென்ஷன் ஏதோ நீங்கள் வாங்குறீங்கன்னு நினைக்கிறேன் சார். ஸோ அதை தாண்டி இப்போ வந்து இவ்வளோ பேர்கிட்ட இந்த மக்கள் கிராமம் முழுக்க உங்களை வந்து சந்திச்சுக்கிட்டு இருக்காங்க. அங்கேயும் நீங்கள் நிறைய பேசியிருக்கீங்க, நிறைய விஷயங்கள் பண்ண போகிறதா சொல்கிறீங்க. ஸோ இதெல்லாம் நீங்கள் எப்படி சார் பண்ண போகிறீங்க? உங்களுக்கு நிறைய 2-3 வேலைகள் வந்ததுன்னு என்கிட்ட சொல்லியிருந்தீங்க. ஸோ அதையும் நீங்கள் ஏற்றுக்கல. இவ்வளோ பேருக்கு நீங்கள் செய்யறதுக்கு என்ன சார் பிளான் வச்சுருக்கீங்க? ஆனால் நான் ஏதாவது செஞ்சாக வேண்டிய ஒரு என்னுடைய உள்மனசு என்னை கட்டாயப்படுத்துது. ஏன்னா இந்த ஜனங்கள் நீங்கள் பார்த்துருப்பீங்க என் மேலே எவ்வளோ அன்பாக இருக்காங்கன்னு. நான் அவங்கள வந்து குடும்பப்படுத்தியிருந்தால் இத்தனை ஜனங்கள் இப்போ நீங்கள் கிராஸ் பண்ணி வந்தது எத்தனையோ 50 வில்லேஜுக்கு மேலே கிராஸ் பண்ணி வந்திருப்பீங்க. அதில் ஒரு சில வில்லேஜில் நம்ம நின்று பேசணும், அவங்க என்கிட்ட எவ்வளோ அன்பாக இருக்காங்கன்னு நீங்கள் பார்த்தீங்க. அது அப்படிங்கும்போது ஒரு பக்கம் வீரப்பனுடைய அந்த ஒரு பயம், எப்போ வேணாலும் அவன் வந்து அந்த கிராமத்தில் வெட்டலாம் கொல்லலாம். இன்னொரு பக்கம் எஸ்டிஎஃப் போலீஸு எப்போ பார்த்தாலும் அங்கே இங்கேயும் நடந்துகிட்டு இருக்காங்க துப்பாக்கியோட. இதுக்கு மத்தியில் இந்த கிராம மக்களுடைய வாழ்க்கை வந்து ஒரு நெருக்கடியான சூழ்நிலையில் அவங்க சிக்கி வாழ்கிறாங்க. மனதளவில் அவங்க ஒரு 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 ரொம்ப வலுக்கட்டாயமாக அவங்க மேலே ஒரு திணிக்கப்பட்ட ஒரு அமைதி அவங்க மனசில் நிலவுது. சுதந்திரமாக அவங்களால செயல்பட முடியாத சூழ்நிலை இருந்தது உண்மை. அப்படி இருக்கும்போது நம்ம வீரப்பனை அடிச்சிட்டோம், ஜெயிச்சிட்டோம், வந்துட்டோம், அதோட முடிஞ்சுதா வேலை? இல்லை. இவங்களுக்கு என்ன செஞ்சோம்? நானும் எங்களுடைய சில ஆஃபீஸர்ஸ் சொன்ன ஏதாவது செய்யலாம் சாருங்கும்போது, இப்போ ஒவ்வொரு அரசியல் சூழ்நிலை மாறி மாறி வரும்போது அதை கண்டினியூஸாக எடுத்துகிட்டு போக முடியல. அப்போ என்ன செய்கிறதுன்னு நானே யோசித்தேன். சரி நம்மளே இதில் இறங்கிடலாம். எனக்கு வந்து கஷ்டம்தான், எனக்கு இப்போ இருக்க சூழ்நிலை பண கஷ்டம் நிறையா இருக்குது. எனக்கு 3 குழந்தைங்க, அவங்கள நான் காப்பாற்றணும். எல்லாருமே வீரப்பன் இஷ்யூவில் நான் லேட் மேரேஜ் பண்ணனால எல்லாமே என்னுடைய பேட்ச்மேட் பூரா பேரம்பேத்தி எடுத்தாங்க. என் குழந்தைய இப்போ தான் ஸ்கூல் முடிச்சுட்டு காலேஜ் போகிறாங்க. அந்த மாதிரி சூழ்நிலை, அவங்களையும் காப்பாற்றணும். இருந்தாலும் என் முன்னால் 2மே நின்றுது. ஒன்று ஃபேமிலியை நல்லபடியாக ரன் பண்ணுறது, அதுக்கு பணம் சம்பாதிக்கிறது, அப்போது கிடைக்கிற வேலையை ஏற்றுக்கணும். 1.5 லட்சம் 1 லட்சத்துக்கு மேலே சம்பளம் கொடுக்குற வேலை எனக்கு வந்தது. என்னுடைய சீனியர் ஆஃபீஸர்ஸ் என் மேலே ரொம்ப அன்பாக இருப்பாங்க. அசோக்குமார் சார், விஜயகுமார் சார், அதே மாதிரி இக்பால் சார்னு ஒரு எஸ்பி சார், அவங்க மெட்ராஸில் இருக்காங்க, அவங்கள எல்லாமே. அப்போது என் மனசுக்குள்ளே ஒரு ஒரு தராசு வந்து அப்படியே நின்று பார்த்துது. சரி, பண கஷ்டம் எவ்வளோ இருந்தாலும் சமாளிச்சுக்கலாம், ஆனால் இவங்களுக்கு செய்கிறதுக்கு நம்மளை விட்டால் நம்ம யாரும் வரமாட்டாங்கன்னு எனக்கு நல்லா தெரிஞ்சு போச்சு. எதாவது செய்யணும், அதான் தனியாளாக இறங்கிட்டேன். ஒரு எஸ்ஐ இருக்கிறான் நம்ம பையன், அவன் ஸ்கூலில் படிச்சுட்டு இருந்தான் ஆசனூரில். நான் இங்கே ஆப்ரேஷன் ஆரம்பிக்கும் அவன் ஸ்கூலில் படிக்கிறான். எங்களை ஒளிஞ்சிருந்து நாங்கள் என்ன பண்ணுறோம் எது பண்ணுறோம் பார்த்துட்டே இருப்போம். அவனுக்கு ஒரு ஆர்வம். ஒரு நாள் கூப்பிட்டு கேட்டேன். அப்போது யார் என்னன்னு கேட்கும்போது ஒரு போலீஸ்காரருடைய பையன், ஆனால் ரொம்ப ஏழ்மையான நிலைமையில் இருக்கிறான், இங்கே தான் வாழ்கிறான் அவன். பிறகு அவனை அப்படியே படிக்க வச்சு அவனுக்கு உற்சாகம் கொடுத்து அவனை கடைசியில் போலீஸில் மேலதிகாரிகிட்ட சொல்லி வால்டர் தேவரன் சார்ட்டையும் சொன்னேன். அப்போ அவன் போலீஸில் சேர்றதுக்கு சார் வந்து ஹெல்ப் பண்ணி அவனை யாருக்குமே தெரியாமல் ரகசியமாக போலீஸில் சேர்த்தோம். அவனும் ஊருக்கார மாதிரியே சுற்றிட்டு இருந்தான் அங்கே எங்கேயும். ஆனால் போலீஸுக்கே ரொம்ப நாளுக்கு கழிச்சு தான் தெரியும். அவனால் எங்களுக்கு ரொம்ப யூஸ் ஆச்சு. ஏன்னா அவன் வந்து பார்த்தீங்கன்னா மலைவாசி மாதிரியே தான் இருப்பான். அவனை யாருமே போலீஸுன்னு ஒத்துக்கிடவே மாட்டாங்க, அந்தளவுக்கு இருப்பான். இப்போ பார்த்தீங்கன்னா கூட அப்படி தான் இருப்பான். அதனால் இப்போ அவனை என்னுடைய இதில் அவன் தான் எனக்கு அடுத்து வந்து ஏதாவது செய்ய முடியும். ஏன்னா இந்த கிராமங்களை பற்றி பூரா அவனுக்கு தெரியும் நல்லா. நான் எவ்வளோ சுற்றணும் அதே மாதிரி அவனும் சுற்றி இருக்கிறான். அதனால் இப்போ போகிற இடத்துக்கு சில இடங்களுக்கு அவனையும் கூப்பிட்டு போகிறேன். அவனும் பழகிக்கிட்டோம். என்னுடைய காலத்துக்கு பிறகு அவன் அதை தொடரணும்னு நினைக்கிறேன். இப்படி நான் ஒரு ஏற்பாட்டோடு தான் இறங்கியிருக்கிறேன். என்னுடைய நண்பர்கள் ஒரு சிலர் இப்போ வந்து ஹெல்ப் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. அன்றைக்கி எத்தேசாலுக்கு நாங்கள் வந்து ஒரு 150 கம்பளி கொடுத்தேன்.
நான் கொடுக்கல, அவர் வாங்கி கொடுத்தாரு. அதை கொண்டு நான் கொடுத்தேன். மக்கள்கிட்ட சொல்லிட்டேன், நான் கொடுத்தது இல்லை, அது வந்து அவங்க கொடுத்தது. அந்த மாதிரி அவர் சொல்கிறார், சார் ஐ ஆம் வித் யூ ஆல்வேஸ் எனக்கு மெசேஜ் போடுறாரு. இன்னும் ஆனால் ஒரே ஒரு மனிதர் எவ்வளோ பண்ணுவார். அதே மாதிரி ஒரு வேறு ஒரு சில நண்பர்கள் அதே மாதிரி எனக்கு ஹெல்ப் பண்ணுறாங்க. அதை வச்சு முடிஞ்சது செய்ய முடியுது. ஆனால் அதுக்கு மேலே நிறைய செய்ய வேண்டியிருக்குது. அதில் முக்கியமாக என்னென்னா இந்த மக்களுக்கு வந்து படிப்பு, மருத்துவம், தொழில் இதெல்லாம் செஞ்சு கொடுக்க வேண்டியிருக்குது. இதில் வந்து நான் ஃபர்ஸ்ட் தேவைகள்னா என்னென்ன சார்? இப்போ இமீடியட்டாக நான் நினைக்கிறது உடனே செஞ்சு கொடுக்கறது, இமீடியட்டாக இவங்க உயிரை காப்பாற்றுறதுக்கு ஒரு ஆம்புலன்ஸ் வேணும். அந்த ஆம்புலன்ஸை வாங்கி கொடுக்கலான்னு ஒரு முயற்சி பண்ணுறேன். அதுக்கு என்னுடைய நண்பர்கள் மூலமாக செஞ்சு அவங்களுடைய நண்பர்கள் எல்லோரும் சேர்ந்து ஒரு அருமையாக ஒரு ஆம்புலன்ஸ் வாங்கலாம். அதுபோக இப்போ நம்ம காலையில் காடநெல்லி சென்டரை வச்சு அங்கே ஒரு ஆம்புலன்ஸ் வாங்கி கொடுக்கலாம். ஏன்னா நிறைய பேர் ஆம்புலன்ஸ் இல்லாதனால அவங்களால உடனடி சிகிச்சை பெற முடியாமல் உயிர் போயிடுது. அது நிறைய இந்த இடத்துல இந்த ஏரியாக்களில் அந்த சம்பவம் நடக்குது. அதனால் அது அப்புறம் மருத்துவமனையை மேம்படுத்தணும். இப்போ இருக்க அரசாங்க மருத்துவமனையை அதுக்குண்டான அதிகாரிகள் நம்ம நேரில் பார்த்து விவரங்களை எடுத்து சொன்னால் கேட்டுக்கிடுவாங்க. அரசாங்கம் கேட்டுக்கிட்டோம், அதிகாரிகளும் கேட்டுக்கிடுவாங்க. நல்ல ஒரு உயிரை காப்பாற்றக்கூடிய அளவுக்கு திறமையான எக்ஸ்பீரியன்ஸ் டாக்டர்ஸ் இங்கே வேணும். அதுக்குண்டான மருந்துகள் வேணும். அந்த மருந்துகளை பத்திரப்படுத்தி வைக்கிறதுக்கு உண்டான சாதனங்கள் வேணும் இங்கே. அதுக்கு நான் அடுத்தது ஏற்பாடு பண்ணலாம்னு இருக்கிறோம். பிறகு இவங்க உள்ளவங்களுக்கெல்லாம் தொழிற்கல்வி கற்றுக் கொடுக்கலாம் பார்க்குறோம். அவங்களுக்கு பூரா இங்கேயே கற்றுக் கொடுத்து இங்கேயே அந்த தொழிற்சாலையில் அமைச்சு இவங்க கீழே தயாரிக்கிற பொருட்களை இவங்க இங்கேயே தயாரித்து அங்கே கொடுத்து விடலாம் அப்படிங்கிற மாதிரி ஒரு அப்படி இருந்த இடத்துலேருந்து அவங்க சமைப்பாங்க. ஏன்னா நிறைய பேர் இங்கேருந்து கீழே போய் அவங்களுடைய வாழ்க்கையே வந்து என்ன சொல்லுவாங்கன்னா ட்ராவல்லே கழிஞ்சிரும் போல இருக்கு. ட்ராவலில் மட்டும் இல்லை, அவங்க வாழ்க்கையே மாறிடுது. தப்பான வழிகளில் போயிடுறாங்க. ஏன்னா அவங்கள கட்டுப்படுத்த யாரும் இல்லை, யாருக்கா ஒரு ஆளுக்கு அடிமை மாதிரி ஆயிடுறாங்க. ஒரு அந்த மாதிரிலாம் இருக்குது அவங்க கீழே போகிறது. அதனால் அதையும் தடுக்கணும். அந்த மாதிரி நிறையா இருக்குது. அவங்களோட வாழ்க்கை தரத்தையும் உயர்த்தணும், கல்வி தரத்தையும் உயர்த்தணும், மருத்துவமாக அவங்களோட ஆரோக்கியமும் மேம்படணும். இது எல்லாமே பண்ணணும். அது ஒவ்வொன்றா செய்யலாம். ஃபர்ஸ்ட் ஸ்டெப்பு ஆம்புலன்ஸ் வாங்கி கொடுக்கலாம். அதுக்குண்டான முயற்சிகள் எடுக்கலான்னு பார்க்குறேன். அப்புறம் எல்லா இளைஞர்களுக்கும் படிச்சுட்டு வேலை இல்லாமல் இருக்கிறவங்களுக்கு வேலை வாய்ப்புக்கு என்ன பண்ணுறது, அரசாங்க பரீட்சைகளை எப்படி அவங்க எழுதுறது எக்ஸாமை, அதை நான் அவங்களுக்கு சொல்லிக் கொடுக்குறதுக்கு ஏற்பாடு பண்ணுறேன். இங்கே உள்ள ஆளுகளை வச்சு நல்லா படித்தவங்களை வச்சு அந்த ட்ரைனிங் கொடுக்கலாம் அவங்களுக்கு. பிறகு கீழே அவங்கள அனுப்பி ஏதாவது பண்ணலாம். அதுக்கு யாராவது உதவி செய்வாங்க. எல்லோரும், அதாவது பணக்காரங்க எல்லாருமே தப்பானவங்க இல்லை, ஏழைகள் எல்லாமே நல்லவங்களும் இல்லை. அதனால் பணக்காரங்களில் கண்டிப்பாக நல்லவங்க நிறையா இருக்காங்க. அவங்க உதவி செய்வாங்கன்னு நான் நினைக்கிறேன். இந்த கிராமம் நம்ம இன்னைக்கு பார்த்த கிராமம் மட்டும் இல்லை, மேற்கு தொடர்ச்சி மலையை சுற்றி இருக்கிற நீங்கள் எங்கெல்லாம் போனீங்க, எந்த மக்களோடலாம் நீங்கள் இருந்தீங்க, அவங்க எல்லாருக்குமான முயற்சியாக நீங்கள் இதை எடுக்க போகிறீங்க அப்படின்னு சொல்கிறீங்க. ஸோ இதுக்கான வந்து ஏன்னா ஊர் கூடி தேர் இழுத்தா தான் இழுக்க முடியும். ஸோ நிறைய நல்ல உள்ளங்கள் வந்து இதுக்கு சேரணும். ஏன்னா இந்த பழங்குடியின மக்களுக்கு வந்து என்ன நடந்ததுன்னு பேசக்கூட சில இடத்துல தெரியாமல் இருந்ததை நான் கவனித்தேன். ஸோ நிறைய பேர் வந்து ஹெல்ப் பண்ணணும்னு நினச்சி வர்றவங்களுக்கு வந்து என்ன விதமான உங்களுடைய கான்டாக்ட்ஸா இல்லை உங்களுடைய மெயில் ஐடியா இல்லை என்ன விதமாக கொடுக்கலாம் சார்? அதுக்கு ஏதாவது நீங்கள் பிளான் பண்ணி வச்சுருக்கீங்களா? இல்லை, ஃபஸ்ட்டு நான் வந்து எனக்கு வந்து என்னுடைய இந்த வேலைகளுக்கு உதவி செய்கிற ஃப்ரெண்ட்ஸு வந்து ஏதாவது செஞ்சுக்கிட்டு இருக்கிறாங்க. ஆனால் அது பத்தாது. அதனால் நான் மேற்கொண்டு அவங்க மூலமாக அவங்க ஃப்ரெண்ட்ஸு இந்த மாதிரி தான் போக முடியுது என்னால். மற்றபடி இந்த செய்தி வந்து நிறைய பேருக்கு தெரிஞ்ச இப்போ எவ்வளோ நடிகர் சூர்யாலாம் எவ்வளோ பண்ணிக்கிட்டு இருக்காரு. அவங்க அப்பா சிவகுமார் எவ்வளோ பண்ணிக்கிட்டு இருக்காரு. நம்ம சக்தி மசாலா அவங்க அந்த மேடம் அந்த சாரும் நல்லா பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அப்புறம் ஸ்ரீதேவி டெக்ஸ்டைல்ஸு சிவா அவர் தம்பி நல்லா பண்ணிக்கிட்டு இருக்கிறாரு. இவங்களெல்லாம் அணுகலாம். அவங்க நேரடியாகவே அவங்களுக்கு உதவி செய்யலாம். எந்த உதவியுமே ஒரு இடத்துக்கு பணமாக வந்து செய்கிறத நான் விரும்ப மாட்டேன், அதை அனுமதிக்கவும் மாட்டேன். உதவிகள் நேரடியாக போய் சேரவங்களுக்கு சேர்ந்துடணும். அப்போ எந்த விதமான கான்ட்ரவர்சி இருக்காது. அதில் நான் ரொம்ப ஸ்ட்ரிக்டாக இருப்பேன். அதுக்குண்டான ஒரு அமைப்பை ஏற்படுத்தி அதுக்குண்டான ஒரு அக்கௌண்ட்டோ இல்லைன்னா அவங்களுக்கு எப்படி போய் சேரணுமோ அதெல்லாம் பார்த்துக்கலாம். இதுக்கு நீங்கள் முன்னே என்னுடைய இமெயில் ஐடி கொடுங்க, எல்லாருக்கும் கொடுங்க, அவங்க கான்டாக்ட் பண்ணிட்டோம். நானும் என்னுடைய முயற்சிகளை பண்ணுறேன். நிச்சயமாக நான் அந்த டிஸ்கிரிப்ஷன்லையும் அது மேலேயும் தொடர்பு கொள்ள அப்படின்னு போட்டுறேன் சார். நீங்கள் ஃபர்தராக அவங்களுக்கு மூலியமாக எப்படி டைரெக்டாக அந்த கிராமங்களுக்கே போய் அவங்க செய்கிற மாதிரி இருந்தால் அது இன்னும் நல்லது அப்படின்ற மாதிரி சொல்கிறீங்க. எப்போ நம்ம பண்ணாரியை கிராஸ் பண்ணாலும் பண்ணாரியை கும்பிடாமல் போகிறதில்ல. ஏன்னா இவ்வளோ நாளே எங்களை காப்பாற்றி உயிரோட வச்சுருக்கு. வீரப்பன் ஆப்ரேஷன் வெற்றிகரமாக முடிச்சு கொடுத்தது எல்லாமே கடவுள் தான், கடவுள் செயல். அதனால் கிராஸ் பண்ணனா நின்று கும்பிடாமல் போக மாட்டேன் மேடம். அதுதான் வேற ஒன்றும் இல்லை. அதனால தான் நிப்பாட்டினேன். எவ்வளோ நேரமாக இருந்தாலும் சரி, அதுதான் எங்களை எவ்வளோ நேரம் உயிர் வாழ வைக்கிது. நான் அடிபட்டு ஆஸ்பத்திரியில் நான் இறந்துருவேன்னு நினச்சாங்க. ஆனால் நான் அந்த வீரப்பன் ஆம்புஷன் நான் தப்பிச்சதும் இவனை எஸ்டிஎஃப்க்கு வரவிடக்கூடாது அப்படின்னு ஒரு முடிவு பண்ணி அவங்க போட்டு ஒரு அதாவது என்ன சொல்லுவாங்க, ஒருத்தரை அவமானப்படுத்தணும்னா அந்த ஏதாவது ஒரு தவறான ஒரு செய்தியை சொன்னால் அவமானப்பட்டு அவரை திருப்பி எஸ்டிஎஃப்க்கு வரமாட்டார். இல்லைன்னா எஸ்டிஎஃப் ஆஃபீஸர்ஸ் இல்லை அரசாங்கம் அவரை எஸ்டிஎஃப்குள்ளே மறுபடியும் அனுமதிக்காது. அப்போ இந்த மாதிரி ஒரு அவதூறுகளை பரப்பலான்னு அது செல்லுபடி ஆகலை. இப்போ நீங்கள் என் கூட வந்து இந்த மக்களுக்கு இப்போவுமே தெரிஞ்சிருக்கும். அது ஒரு 100 அதிகாரிகளுக்கு மேலே எஸ்டிஎஃப்பில் வந்துட்டு போயிருப்பாங்க. நான் அவங்கள்ட்ட எல்லாம் பணி செஞ்சேன். டிஜிபியிலேருந்து எஸ்பி வரை இருக்காங்க. அவங்களாம் என்னை ஈஸியாக தூக்கி எறிஞ்சிருக்கலாம்.
நான் ஒரு ஏதாவது ஒரு சின்ன தவறு செஞ்சிருந்தா கூட எஸ்டிஎஃப்க்கு இவர் தேவையில்லைன்னு சொல்லி என்னை தூக்கி எறிஞ்சிருக்கலாம். அப்படி யாருமே இதுவரை செய்யலை. அப்போவுமே இதோடைய உண்மை தன்மை என்னன்னு உங்களுக்கு புரிஞ்சிருக்கும். ஒரு சதி திட்டம் தீட்டினாங்க, ஆனால் அது வந்து நிறைவேறலை. ஏன்னா அதுக்கு அவங்க சொன்னது அத்தனையுமே பொய்யுங்கிறத எல்லாரும் புரிஞ்சுக்கிட்டதுனால அதிகாரிகளும் சரி அரசாங்கமும் சரி அதை அப்படியே அவங்க சொன்னதை அப்படியே இடதுகையால் தள்ளிட்டு போயிட்டாங்க. திம்பத்துலேருந்து கொல்லேகால் ரைட் எடுத்தோம்னா இந்த ரோடு ஆரைப்பாளையம் போகிற ரோடு வருது. இங்கே தான் தமிழ்ச்செல்வன் சாருக்கும் மோகனவாஸ் சாருக்கும் வீரப்பன் குறி வச்ச இடம். இங்கேருந்து தான் நம்ம கெத்தேசால் போக போகிறோம். அங்கே தான் வீரப்பன் வந்து 5 பேரை தன்னை காட்டி கொடுக்குறாங்க அப்படின்னு சொல்லி அந்த கிராமத்துக்கு வந்து 5 பேரை ஒன்றா கட்டி வச்சு அங்கே துப்பாக்கியில் சுட்டும் வெட்டியும் கொன்ன இடம். மோகனவாசாரோட 2 செஷன் நம்ம ஆல்ரெடி எடுத்திருக்கோம், அதை பேட்டியாகவும் நம்ம கொடுத்துருக்கோம். இப்போ 3வது செஷன் தான் இப்போ நம்ம பேச போகிறோம். இங்கே வழிகாட்ட சொல்லி வீரப்பன் இந்த வழியாக தான் இறங்கி வந்தாங்க. ஆமாம், இந்த வழி தான் இறங்கி. இந்த இடத்துல தான் 5 பேரை கட்டுறாங்க. 5 பேர் கட்டி காம்பு கோட்டுறாங்களே அந்த இங்கே வரணும் இங்கே வரணும் கட்டி காம்பு ஓட்டணும். இப்போ உங்க கண்ணு முன்னாடியே மிச்சம் 4 பேரும் உழுந்து இறந்துடுறாங்க. நீங்க பொழைச்சிங்க, இப்போ பொழைப்பீங்க நீங்க நினைச்சீங்களா? உங்களை கூட்டிட்டு போய் காப்பாத்தினது யாரு? வீரப்பனுக்கு வந்து இந்த ஏரியாவில் இருக்க மாடு மேய்க்கிறவங்க காட்டுக்குள்ளே வர்றவங்க தான் நம்மளை காட்டி கொடுத்தது. இவங்களை தான் முடிக்கணும்னு சொல்லி தான் அந்த பட்டிக்காரங்களை முதல்ல இது பண்ணாப்புல. 5 பேர் ஃபயர் பண்ணாங்க. அவங்க எங்கள் ஆடி பாஷா எனக்கு தெரியாதுங்க. இந்த ஆடி தான் எனக்கு மயக்கம் வந்துருச்சு. ஷூட் பண்ணுறான், அவன் ஓடி ஷூட் பண்ணுறான், தப்பிச்சான். இன்னமும் நீங்களே டியூட்டியில் வந்து நீங்களே ஜெயிண்ட் ஆகணும்னு நாங்கள் எதிர்பார்த்துட்டு இருக்கிறோங்க. ஆனால் ரிட்டையர்ட் ஆகிடுச்சிங்களே. இப்போ அவங்களுக்கு பத்மஸ்ரீ பட்டம் கொடுத்துருக்காங்க, அவார்டு வாங்கியிருக்காங்க எங்கள் விஜயகுமார் சார். அவரை சந்தித்து பேச வேண்டிய சூழ்நிலை வரும்போது சொன்னேன். அவர் இதெல்லாம் அமைதியாக கேட்டுட்டு, இல்லை நவாஸ் நீங்கள் செய்யுங்க, மேல் லெவலில் என்ன சொல்லி என்னெல்லாம் இது பண்ணணுமோ நான் பண்ணுறேன், நம்ம செய்யலாம், அந்த மக்களுக்கு எதாவது செய்யலாம்னு சொல்லிட்டு எனக்கு அது ஒரு பெரிய ஆறுதலாக இருக்குது. அப்புறம் என்னுடைய மென்டார் அசோக்குமார் சார், எஸ்பி சார் அசோக்குமார் சார், சார்கிட்ட சொன்னேன். சார் ஆரம்பத்துலேருந்தே எனக்கு வழிகாட்டி சார் தான். சார் சொல்லிட்டாங்க இறங்கி செய்யலாம் நவாஸ், ஏதாவது நம்ம பண்ணணும் நம்ம அப்படின்னு அவரும் தைரியம் கொடுத்தாரு.